ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநீவி கதைகளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம அக்பர் பீர்பால் பற்றின கதைகளில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணற்றில் போடப்பட்ட அக்பரின் மோதிரம். கோடை காலத்தில் அக்பரும் பீர்பாலும் மாலை வேளையில் நடந்து செல்வது வழக்கமாகும். வயல்வெளிகள் எல்லாம் நன்றாக பாலம் பாலமாக வெடித்து காணப்பட்டன. தண்ணீரின்றி காய்ந்து போன ஒரு கிணற்றை உற்று பார்த்தார். சிறிதளவு கூட நீர் இல்லையே என்று கூறிய வண்ணம் தன்னுடைய விரலில் கிடந்த மோதிரம் ஒன்றை கலற்றி கிணற்றினுள் போட்டுவிட்டு, இதை கிணற்றில் இறங்காமல் எடுக்க முடியுமா என்று பீர்பாலிடம் கேட்டார் அக்பர் சக்கரவர்த்தி. முடியும், ஆனால் உடனே முடியாது, சில மாதங்கள் ஆகும் என்று கூறிய பீர்பால் பக்கத்தில் கிடந்த ஈரப்பசையுள்ள பசும் சாணத்தை எடுத்து அந்த மோதிரத்தின் மீது கொஞ்சம் வேகமாக எறிந்தார் பீர்பால். அது சரியாக அந்த மோதிரத்தின் மீது சென்று விழுந்தது. 2 மாதங்கள் சென்ற பின்னர் நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பின. நல்ல குளுமையான சூழ்நிலையில் ஒரு நாள் பீர்பாலும் அக்பரும் நடந்து சென்று குறிப்பிட்ட அந்த கிணற்றை அடைந்தனர். கைக்கு எட்டும் தூரத்தில் கிணற்றில் நீர் இருந்தது. அந்த கிணற்றில்தான் மோதிரத்தை போட்டதை மன்னர் மறந்துவிட்டார். ஆனால் பீர்பால் மறக்காமல் அந்த கிணற்றில் இருந்து மோதிரத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அக்பரை அங்கே அழைத்து சென்றிருக்கிறார். அந்த கிணற்றின் பக்கம் சென்றதும் பீர்பால் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த வரட்டியை எடுத்து உடைத்து பார்க்கவும் அதனுள்ளே அக்பரின் மோதிரம் இருந்தது. அதை உடனே அக்பரிடம் கொடுத்து, சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் அன்றொரு நாள் கூறிய வண்ணம் கிணற்றினுள் இறங்காமலே உங்கள் மோதிரத்தை எடுத்து தந்துவிட்டேன் என்றார். மறக்காமல் வைத்திருந்து மோதிரத்தை எடுத்து தந்த பீர்பாலை அக்பர் மிகவும் பாராட்டினார். மாளிகைக்கு வந்ததும் பொற்காசுகளையும் கொடுத்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார் அக்பர் சக்கரவர்த்தி. என்ன குட்டீஸ், கிணற்றில் போடப்பட்ட மோதிரம், கிணற்றில் இறங்காமலே பீர்பால் எடுத்த மோதிரம். எப்படி இந்த கதை பிடிச்சிருக்கா குட்டீஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.